வணக்கம் நண்பர்களே. உங்கள் வீட்டில் தீராத பண கஷ்டமா? கணவன் மனைவிக்குள் சண்டையா? அல்லது நினைத்த காரியம் எதுவும் வெற்றி பெறவில்லையா? எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வு, வெற்றிலை ஒன்றே போதும். ஆம், மகாலட்சுமியும் குபேரனும் வாசம் செய்யும் வெற்றிலையில் தீபம் ஏற்றினால் 48 நாட்களில் உங்கள் தலையெழுத்தே மாறும். இது வெறும் நம்பிக்கை அல்ல, பல்லாயிரம் பேர் பலன் பெற்ற சக்தி வாய்ந்த பரிகாரம். இன்று இந்த வீடியோவில் வெற்றிலை தீபம் எப்படி ஏற்ற வேண்டும், எந்த நேரத்தில் ஏற்றினால் பலன் கிடைக்கும் என்ற ரகசியத்தை பார்க்க போகின்றோம். வீடியோவை கடைசி வரை பாருங்கள், ஏன்னா கடைசியில் ஒரு ஸ்பெஷல் டிப் காத்திருக்கு. சரி, வாங்க போலாம். இப்போ ஒரு சுத்தமான வெற்றிலை, ஓட்டை எதுவும் இல்லாத பச்சை பசேலென்று இருக்கும் வெற்றிலையை எடுத்துக்கோங்க. வெற்றிலை கிளியாத அளவு பார்த்து தண்ணீரில் சுத்தமாக கழுவி துடைக்க வேண்டும். மஞ்சள் குங்குமம் வைத்துக்கோங்க. வெற்றிலை மேல் விளக்கு வைத்து எண்ணெய் அல்லது நெய் விட்டு தீபம் ஏற்றணும். பண வரவு அதிகரிக்க செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் காலையிலோ மாலையோ உங்களுக்கு உகந்த நேரத்தில் மகாலட்சுமி படத்தின் முன் ஏற்றவும். தடைகள் நீங்க செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு அல்லது விநாயகருக்கு விளக்கு ஏற்றவும். திருமண தடை நீங்க திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு ஏற்றி வரவும். குழந்தை பாக்கியம் வேண்டி வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் திரி போட்டு ஏற்றவும். ஆனால் ஒருபோதும் வாடிய வெற்றிலையை பயன்படுத்தக்கூடாது. தீபம் ஏற்றிய பின் வெற்றிலையை குப்பைகளில் போடக்கூடாது, ஓடும் நீரில் விட வேண்டும். மனதார ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக என்று மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். நீங்கள் முழு மனதோடு வெற்றிலை தீப வழிபாடு தொடர்ந்து 48 நாட்கள் செய்தால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உடனே ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலன் பெறட்டும். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றப் போகிறீர்கள் என்றால் கமெண்டில் ஓம் நமசிவாய என பதிவிடுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.